வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். கடந்த 2 நாட்களாக சோசியல் மீடியாவில் இந்த ஈசிஆர் ரோட்டில் பெண்கள் கார் ஓட்டிகிட்டு போகும்போது அதை ஒரு கும்பல் துரத்திருக்கு. இந்த விஷயந்தான் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அதிலும் டிஎம்கே கொடி கட்டிட்டு பெரிய கார், சஃபாரி கார் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் ஒரு 6 பேர், பின்னாடி ஒரு 2 பேர் ஒரு காரில், முன்னாடியும் பின்னாடியும் அந்த பெண்கள் போன காரை துரத்திட்டு வந்திருக்கானுங்க. அது என்னன்னு கேட்டால், ஏதோ கார் போகும்போது லைட்டாக உரைச்சிருக்கு, அதுக்கு நிற்காம போயிருக்காங்கன்னு சொல்லி துரத்திருக்கானுங்க. அந்த பெண்கள் வீடு முட்டுக்காடு பக்கம் ஈசிஆரில் தான் இருக்குது. அங்கே வீட்டுக்கு போகும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு. கார் லைட்டாக உரைச்சிட்டா நின்னா இறங்கி 2 பேரும் பேசி தீர்த்துட்டு போயிருக்கலாம். அப்படியே நிற்கலனாலும் தப்பு இல்லை. கார் நம்பரை நோட் பண்ணிவிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இன்சூரன்ஸ் இருக்குது, கிளைம் பண்ணியிருக்கலாம். இதுக்காக துரத்தணுங்கிறது அவசியம் இல்லை. அதுவும் நைட் டைமு, அதிகாலை 4 மணி. பெண்கள் 4 பேருக்கு மேலே இருந்திருக்காங்க அந்த காரில். ஏதோ படத்தில் காமிக்கிற மாதிரி நடு ரோட்டில் கார் போகாத மாதிரி திருப்பி நிறுத்தியிருக்கானுங்க. அதில் ஒரு பையன் இறங்கி ஒட்டியாரான் வேகமாக. அவன் வேற அந்த பெண்கள் இருந்த காரை கல்லால் உடச்சி இறங்க சொல்லியிருக்கான். அப்பயும் அவங்க இறங்காமல், கார் கண்ணாடி கூட இறக்காமல் உள்ளே உட்காந்துருக்காங்க. ரொம்ப பதற்றத்தோட மாமாவுக்கு ஃபோன் போடு அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஏன்னா அந்த நேரம் அவங்களுக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும். சாதாரணமாக பெண்கள் கார் ஓட்டிகிட்டு போகும்போதே நம்மளை மீறி முன்னாடி போனாங்கனாலே ஒரு ஹீரோயிசம் வந்துடும். ஒரு பெண் எப்படி முன்னாடி போவா அப்படிங்கிற மாதிரி தான் துரத்துவாங்க ஆண்களோட மனநிலை. அதுதான் இந்த இடத்துல வேகமாக வேலை செஞ்சிருக்கு. முதல்ல இந்த டிஎம்கே கொடி கட்டுறது, கட்சி கொடி கட்டிட்டு போகிறதுலாம் யார் ரைட்ஸ் கொடுத்துருக்கா? அப்படி கட்டிட்டு போனால் என்ன அர்த்தம்? நாங்கள் கட்சிக்காரங்க, எங்களை யாரும் எதுவும் பண்ணாதீங்க, எங்களை மீறி பண்ணாதீங்கன்னு அர்த்தமா? எதுக்காக அந்த மாதிரி கட்சி கொடி கட்டிட்டு போகிறாங்க? அதுவே புரியல. முதல்ல கவர்மெண்ட் அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. இதுக்கு தீவிரமாக ஒரு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும். யாரும் கட்சி கொடி கட்ட அனுமதிக்கவே கூடாது. என்னமோ தீவிரவாதியை துரத்துற மாதிரி முன்னுக்கு பின்னுக்கும் காரை வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்கானுங்க பாருங்க. இப்போ அந்த 2 காரில் வந்த கும்பலை பிடிக்க தனிப்படை அமைச்சு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இதில் 2 பேர் குரூப்பும் யார் ட்ரிங்க்ஸில் இருந்தாங்கன்னு தெரியல. பெண்கள் குரூப் அவங்க கேட்டால் ட்ரிங்க்ஸ்லாம் இல்லைங்கிறாங்க, இவங்களும் இல்லைங்கிறாங்க. அதை கொஞ்சம் தீவிரமாக ஆராய்ஞ்சால் தான் தெரியும். எதுவாக இருந்தாலும் சேசிங் பண்ணுறது ரொம்ப தப்பு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.